தொடர்ந்து பல பிரபலங்களை நம்ம இழந்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ அப்படி தான் இந்திய சினிமாவிலேயே நல்ல ஒரு நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபரான விக்னேஷ் சோப்ரா அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தமிழ், பெங்காலி, ஹிந்தி உள்பட கிட்டத்தட்ட நிறைய மொழிகளில் அவர் 150க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு. தமிழ்லையுமே அவர் படம் இயக்கியிருக்கிறாரு. இதோட பல படங்களை இவர் தயாரிக்கவும் செஞ்சுருக்கிறாராம். ஆக மொத்தத்தில் இப்போ இவருடைய மறைவு செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மை ஒய்ஃப் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருந்தார். அது ஒட்டுமொத்த சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சுருந்தது. அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருந்தாரு. இதையும் தாண்டி தனக்கு உடல்நலக் குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 55 வயதாகக்கூடிய அவர் திடீரென இப்போ காலமாக இருக்கார். இதனால் தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. திரைப்பிரபலங்களில் இருந்து, ரசிகர்களிருந்து எல்லோருமே அவருடைய மறைவு செய்தியை கேட்டு ரொம்பவே எல்லோரும் சோகத்தில் மூழ்கி போய் இருக்காங்க. நல்ல ஒரு பிரபலமாக சினிமாவில் தனக்கென பார்த்திங்கன்னா இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் முத்திரை பதித்தவர் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு எல்லோருமே தனித்தனியாக அவர்களுடைய சோகத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் செல்வராகவன் அவர்கள் ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. எந்த படம் அப்படின்னா தொடருவோம் படம் தான். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த படத்தை பார்க்க போனப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனேன். ஆனால் அந்த படத்தை பார்க்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னுடைய சீட்டினுடைய எட்ஜுக்கே நான் போயிட்டேன். அந்தளவுக்கு அந்த படத்தை சூப்பராக இயக்கியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் மோகன்லால் அவர்களால் மட்டும்தான் நடிக்க முடியும். இதே போல் அவர் இன்னும் நிறைய படங்களில் நடிக்கணும், அவருடைய இந்த நடிப்பு தொடரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட தனுஷ் அவர்களை வைத்து நானே வருவேன் அப்படின்ற படத்தை சமீபத்தில் இயக்கியிருந்தார் செல்வராகவன். இப்போ அடுத்ததாக 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 நான் இயக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியாகவும் கூட எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதனால் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில படங்கள் அவர் நடித்தும் வந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லி வராங்கன்னா, பார்ட் 2 இயக்க வேணாம், ஏன்னா பார்ட் 2 வரதெல்லாம் சரியாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்களா. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.